ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது பார்த்திங்கன்னா பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு கூடவே ஓவுலேஷன் பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக எக்கு க்ரோத்துக்கும் ஆகும், அது பிசிஓடியும் சரி பண்ணும், எக்கு ரிலீஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும், அந்த எக்கு குவாலிட்டியாக இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இதோட யூஸ் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. பிசிஓடி இருக்கவங்களுக்கு ரொம்ப 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 நல்லது. பிசிஓ இல்லாமல் எனக்கு நார்மலாகவே ப்ரெக்னென்சி தள்ளி போகுதுன்றவங்களும் இதை கண்டிப்பாக நீங்கள் எடுங்க. இது ஒரு ஃபர்டிலிட்டி பூஸ்டர். விலையும் பார்த்திங்கன்னா இது நம்ம ஊரில் ரொம்ப சீப்பாக கிடைக்கக்கூடியது, ரொம்ப மலிவானது. இது எல்லாருமே எடுக்கலாம். அதாவது ப்ரெக்னென்ட்டாக ட்ரை பண்ணுறவங்கன்னு கிடையாது, ப்ரெக்னென்ட்டாக ஆனவங்க, அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஹேர் ஃபால் இருக்குன்றவங்க, எனக்கு ஸ்கின்னு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ட்ரையாக இருக்குது, விட பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்குது எனக்கு அப்படின்றவங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓவரால் பார்த்திங்கன்னா பாடி வெயிட் கம்மியாகிறதுக்கு, இந்த மாதிரி நிறைய A to Z எல்லா சத்தும் உடம்புக்கு எல்லாத்துக்கும் இன்டைரக்டாக ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த ஒரு ஜூஸ், இந்த ஒரு பொருள். முடிஞ்ச அளவு இதை டெய்லி எடுங்க. ஓவலேஷன் வரைக்கும் அப்படின்லாம் கிடையாது, பிஃபோர் ஆஃப்டர் ஓவலேஷன் ரெண்டு எப்பயுமே எடுங்க. ப்ரெக்னென்ட் ஆகிற வரைக்கும் டெய்லி நீங்கள் எடுத்திங்கன்னா கூட ரொம்ப 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 நல்லது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்லா ஜூஸ், நெல்லிக்காய் ஜூஸ். இது வெறும் வயிற்றில் பிசிஓடி இருக்கவங்க தாராளமாக எடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த் ட்ரிங்க் மாதிரி. இதை நீங்கள் ரெமிடிஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இப்போ வெந்தய டீ, க்ளோ வாட்டர், சீட் சைக்கிளிங், கலர்ச்சிக்காய், தண்ணீர் வீட்டான் கிழங்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மல்லி வாட்டர், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெமிடி, அந்த மலை வேம்பு இதெல்லாம். பட் இது ரெமிடி கிடையாது. இது நீங்கள் ஒரு ஹெல்த் ட்ரிங்க் மாதிரி. இப்போ எப்படி நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு டீ காஃபி குடிக்கிறீங்க, சிலர் டீ குடிப்பீங்க, சிலர் காஃபி குடிப்பீங்க, அதுக்கு பதிலாக நீங்கள் காலையில் இதை குடிக்கலாம். ஸோ அதுக்கு அல்டர்னேட்டிவாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது டீ காஃபி குடிக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பிரிஸ்க்கு கிடைக்கும், நமக்கு ஒரு ஃபீல் குட்டாக இருக்குமே தவிர அதில் பெரிய சத்து நமக்கு உடம்பு கிடைக்காது. ஆனால் இது பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லது நம்ம உடம்புக்கு. முடிஞ்ச அளவு நெல்லிக்காய் ரெகுலராக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். விட்டமின் சி பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு, மாதுளை இதெல்லாம் ப்ரெக்னென்ட் ஆகிற பெண்கள் சாப்பிடணுன்னு சொல்கிறாங்கள்ல, அதெல்லாம் காரணம் என்னென்னா அது விட்டமின் சி இருக்குது. அதே விட்டமின் சி இந்த நெல்லிக்காயிலையும் இருக்குது. ஸோ விலையும் மலிவு. நான் சொன்ன மாதிரி இதை ட்ரிங்காக எடுக்கலாம். நீங்கள் இப்போ காலையிலே எழுந்திரிச்சு நம்ம டெய்லி ஆரஞ்சு ஜூஸாக, டெய்லி மாதுளை ஜூஸ் நம்மளால் போட முடியாது. ஆனால் நெல்லிக்காய் ஜூஸ் கண்டிப்பாக போட முடியும். ஒரு பெரிய நெல்லிக்காயை விதையை நீக்கிட்டு கட் பண்ணிவிட்டு பெரிய மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு பெரிய ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா பல்ஸ் பண்ணிவிட்டு அதை குடிச்சிருங்க. ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு குடிச்சிங்கன்னா ஸ்மூத்தாக உள்ளே போகும். ஃபில்ட்ரு பண்ணலன்னா கொஞ்சம் சக்கை அங்கங்கே இருக்கும், அவ்வளோதான். நான் 2 டைப்லேயுமே குடிச்சிருக்கேன், அவ்வளோலாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை. லைட்டாக 1 பிஞ்ச் உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். உப்பு இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி லைட்டாக துவர்ப்பு டேஸ்ட் உங்களுக்கு தெரியும். உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த உப்பு டேஸ்ட்டு லைட்டாக தெரியும் போது அது நல்லா குடிக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும், இதமாக இருக்கும். இல்லைனா துவர்ப்பு கொஞ்சம் அதிகமாக தெரிகிற மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உப்பு போட்டிங்கன்னா டேஸ்ட் அதிகமாக இருக்கும். லைட்டாக போடுங்க, நிறையா போடாதீங்க. இது டெய்லி எடுங்க காலையில். இன்னொன்று இதில் என்னது, விட்டமின் சிக்கு எக்கு க்ரோத் அண்டு ஹெல்தி எக்குக்கு ஹெல்ப் பண்ணும். கூடவே உடம்புல சர்க்கரை அளவை அதை குறைக்கும். ஸோ அதனால் இது ஒரு பெஸ்ட்டு ஃபார் பிசிஓடி இருக்கவங்களுக்கு. பிசிஓடி இருக்கவங்களுக்கு மெயின் ரீசனே அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ட் தானே சொல்கிறோம். உடம்புல சர்க்கரையோட அளவு அதிகமாகுது, நமக்கு இன்சுலின் அதை டேலி பண்ண முடியல. இதுதான் பார்த்திங்கன்னா பிசிஓக்கு வரக்கூடிய ரீசன். ஸோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, உடம்புல சர்க்கரையோட அளவை குறைக்கிறதுக்கு, பிளட் சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த நெல்லிக்காய் ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். சுகர் இருக்கவங்க கூட இந்த நெல்லிக்காய் தாராளமாக எடுக்கலான்னு சொல்லுவாங்க, அவ்வளோ நல்லது இந்த சுகர் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு. பிசிஓயும் ஒரு கைண்ட் ஆஃப் அந்த சுகர் ப்ராப்ளம் இருக்கவங்க மாதிரி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெவி பிசிஓடி இருக்கவங்க டயட் கொடுப்பாங்க டாக்டர், அதுவும் சுகர் டயட்டும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். சுகர் இருக்காது, கார்ப் இருக்கக்கூடாது, ஆயில் இருக்கக்கூடாது, டீப் ஃப்ரைடு இருக்கக்கூடாது, அதான் மாவு சத்து இருக்கக்கூடாது, ப்ரோட்டீன் இருக்கணும், ஃபைபர் இருக்கணும். இதே தான் பிசிஓடி டயட்டும் சுகர் டயட்டும் சேம் கிட்டத்தட்ட. ஸோ அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட்டு, சாப்பிட வேண்டிய ஃபுட்டும் பார்த்திங்கன்னா சுகருக்கும் பிசிஓக்கும் சேம் தான். ஸோ ஒரு ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் சுகர் ப்ராப்ளம் நமக்கு இருக்குன்னா பிசிஓ வரும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நெல்லிக்காய் சுகர் பேஷண்ட்ஸ்க்கும் நல்லது, நம்ம பிசிஓ இருக்கவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. கடைக்கு போகும்போது ஒரு 10 நெல்லிக்காய் வாங்கிக்கோங்க.
அதை ஃப்ரிட்ஜில் போட்டிங்கன்னா கெடவே செய்யாது. ஒரு பேப்பர் கிளாத்தில் கூட நீங்கள் கட்டி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு டப்பா போட்டு வச்சுக்கோங்க. டிஷ்யூ பேப்பர் மாதிரி ஏதாவது வச்சு அந்த டப்பாக்குள்ளே வைங்க. ஈரம் படாமல் இருந்துச்சுன்னா அது 10-15 நாளைக்கு கூட இருக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நானும் வந்து இந்த வெயிட் லாஸ்லாம் பண்ணும்போது நிறைய கிரேவிங்ஸ் வரும்போது இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். காலையில் அந்த எம்டி ஸ்டமக்கில் ட்ரிங்காக எடுத்ததில்லை. பட் அப்பப்போ பசிக்கும் போது 11 மணி 12 மணிக்கெலாம் மத்தியானம் நான் போட்டு குடிச்சிருக்கேன். பிசிஓ இருக்கவங்க அதை காலையில் டீ காஃபிக்கு பதிலாக என்ன குடிக்கன்னு எனக்கு தெரிலனா இதை நீங்கள் எடுங்க. ரொம்ப நல்லது. நான் அதனால தான் திரும்ப திரும்ப இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன். ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க, ஐயுஐ பண்ணுறவங்க, ஐவிஎஃப் பண்ணுறவங்க எல்லாருமே எடுக்கலாம். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறதுனால சளி பிடிக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போனா நீங்கள் அதை காலையில் குடிக்காதீங்க. காலையில் வேறு ஏதாவது குடிச்சிட்டு ஒரு மத்தியானம் ஒரு 10 மணி 11 மணி 12 மணி அந்த மாதிரி குடிங்க. ஈவினிங்குள்ளே குடிங்க. ஸோ வந்து அதுவும் கோல்டு எனக்கு தெரிஞ்சு இது ஆகாது. ஒரு வேளை ஆகுது. ஏன்னா புளிப்பு இருக்கக்கூடியது அந்த சிட்ரஸ் ஃப்ரூட்டுன்னு இருக்கிறதுலாம் கொஞ்சம் சளி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம பெரியவங்கன்னும் போது நமக்கு அது வந்து இம்யூனிட்டி அந்தளவுக்கு நமக்கு மோசமாக இருக்காது. ஒரு வேளை நமக்கு ஒத்துக்கலை கோல்டு ஆகுதுன்னா நீங்கள் 10-11 மணிக்கு எடுங்க. ஆனால் இந்த கோல்டு ஆகும் அப்படின்றதுக்காக பயந்து இதை எடுக்காமல் இருக்காதீங்க. அவ்வளோ 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 நல்லது. இதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.